வலைகள் கிளியத்தக்க படவுகள் அமிழத்தக்க குடலுக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காணோ. ஸ்தேவான் செய்த அற்புதங்கள் வல்லமையால் நிறைந்தவனாய். தேவான் செய்த அற்புதங்கள் வல்லமையால் நிறைந்தவரா. நிழல் பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம். நிழல் பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம். அன்றாட நடந்திடுமே சபையிலே, அன்றாட நடந்திடுமே. ஒரு மனமா உற்சாகமா வலைகள் பேசுவோம். ஊரெங்கோ நாடெங்கோ நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமா உற்சாகம் வலைகள் பேசுவோம். ஊரெங்கோ நாடெங்கோ நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமா உற்சாகமா நலைகள் பேசுவோம். ஊரெங்கோ நாடெங்கோ நற்செய்தி சொல்வோம். சேவான் செய்தான் அற்புதங்கள் வல்லமையா நிறைந்தவரா. சேவான் செய்தான் அற்புதங்கள் வல்லமையா நிறைந்தவரா. நிழல் பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம். நிழல் பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம். அன்றாட நடந்திடுமே சபையிலே, அன்றாட நடந்திடுமே. ஸ்தேவான் செய்தான் அற்புதங்கள் வல்லமையாய் நிறைந்தவரா. ஸ்தேவான் செய்தான் அற்புதங்கள் வல்லமையாய் நிறைந்தவரா. ஸ்தேவான் செய்தான் அற்புதங்கள் வல்லமையாய் நிறைந்தவரா. ஸ்தேவான் மூலமா தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்தார். ஸ்தேவான் மூலமா அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்தார். யாரை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்? யாருக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்வார்? யாரை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்வார்? யாருக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்? 3 விதமான கூட்டத்தை ஸ்தேவான் சந்திக்கிறார். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னா, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிச்சோன்னா, அப்போஸ்தலர் 6:8 ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கே செய்கிறார். யார் மூலமாக கர்த்தர் செய்கிறார்னா, ஸ்தேவான் மூலமாக ஆண்டவர் பெரிய அற்புதங்களையும் பெரிய அடையாளங்களையும் செய்கிறார். யாருக்கு செய்வார் அப்படின்னு நாம் ஒன்றுனா, ஸ்தேவான் சந்திக்கிற 3 கூட்டம். ஸ்தேவான் சந்திக்கிற 3 கூட்டம். இந்த ஸ்தேவான் என்ன செஞ்சார் அப்படின்னு 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நம்ம வாசிச்சோன்னா, அப்பொழுது எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் அலெக்சாந்திரிய பட்டணத்தாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் எழும்பி ஸ்தேவானுடன் என்ன செய்தார்னா தர்க்கம் பண்ணினார்கள். அப்படி இருக்கு. ஸ்தேவான் என்ன செய்கிறாங்க? தர்க்கம் பண்ணுகிறார்கள். அப்போ ஸ்தேவான் என்ன செய்கிறார்னா, முதலாவது தேவனை பற்றி பிரசங்கம் பண்ணுறதை 7ஆம் அதிகாரம் முழுவதையும் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அப்போ ஸ்தேவான் சந்திக்கிற முதல் கூட்டம் எந்த கூட்டமாக இருந்தால் அற்புதங்களை செய்ய முடியாது அப்படின்னு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் பேசுகிற ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்கக்கூடாமல் போயிற்று. அப்படின்னா இந்த கூட்டம் முதல் கூட்டம் எந்த கூட்டம் அப்படின்னா, சொல்லுவதை எதிர்க்கிற கூட்டம்.
ஸ்தேவான் மூலமாக சொல்லப்படுகிற எதிர்க்கிற கூட்டத்துக்கு ஆண்டவர் ஒரு அற்புதங்களையும் என்ன செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. ஸ்தேவான் சந்திக்கிற 3 கூட்டம், அந்த 3 கூட்டத்தில் முதல் கூட்டம் எந்த கூட்டம் அப்படின்னா, ஸ்தேவானால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டம் அல்ல. எந்த கூட்டம் அது? எதிர்க்கிற கூட்டம். அப்போ இயேசு நமக்கு நம்மளோடு கூட பேசுகிற போது அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு நபராக இருந்தால் அந்த நபருக்கு தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா அற்புதங்களை செய்ய முடியாது. அந்த நபர்களுக்கு எதிர்பார்க்கிற விஷயங்களையும் கர்த்தர் செய்ய முடியாது. அந்த நபர் எதிர்பார்க்கிற அற்புதங்களை செய்ய முடியாது. இதை விளங்கிக் கொள்வதற்காக யோவான் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிச்சோன்னா, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனார் அப்படி இருக்கு. அவருக்கு என்ன செஞ்சு போறாரு? எதிர்கொண்டு போனார் அப்படின்னு. அதே 27வது வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் கூட, சொன்ன பின்பு அவள் போய் மரியாளை அழைத்து, உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே, கேட்ட உடனே சீக்கிரமாக எழுந்து, இப்போ என்ன சொல்லியிருக்கணும்? மார்த்தாலும் ஒரே காரணம் செய்கிறாங்க, மரியாளும் ஒரே தான் செய்கிறாங்க. ஆனால் பைபிள் மரியாளை பற்றி எப்படி எழுதுது, மார்த்தாளை பற்றி எப்படி எழுதுது? மார்த்தாள் அவருக்கு எதிர்கொண்டு போனாள் அப்படி இருக்கு. மார்த்தாள் அவளுக்கு எதிர்கொண்டு போனாள் அப்படி இருக்கு. ஆனால் மரியாள் அவளிடத்திற்கு போனார் அப்படின்னு எழுதியிருக்குது. மார்த்தாள் எதிர்கொண்டு போனார். யார் மூலமாக அற்புதங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறா? இல்லை யாருக்கு தேவன் அற்புதங்களை செய்ய விரும்புகிறா? 2 பேரும் ஒரே அற்புதத்தை எதிர்பார்க்குறாங்க. 2 பேரும் ஒரே அற்புதத்தை எதிர்பார்க்குறாங்க, ஒரே காரியத்தை எதிர்பார்க்குறாங்க. இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மார்த்தாலும் அதே கருத்தை தான் எதிர்பார்க்கிறா, மரியாளும் அதே கருத்தை எதிர்பார்க்கிறா. ஆனால் ஆண்டவருக்கு எதிராக நிற்கிற ஒரு நபருக்கு தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா, ஆண்டவர் ஒரு நாள் அற்புதங்களை செய்யவே முடியாது. ஆனால் மரியாள் போயிட்டு அவரிடத்தில் வந்து, மரியாளை பற்றி எப்படி எழுதப்படலை? மரியாள் அவருக்கு எதிராக வந்து அப்படி எழுதப்படலை. மாறாக என்ன? மார்த்தாள் அவளுக்கு எதிர்கொண்டு போய், எதிராக போய். இதை எங்கே வாசிக்கணும்? மார்க் 5ஆம் அதிகாரத்திலையும் இதே வார்த்தையை சேம் வாசிக்க முடியும். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு கதரேச நாட்டில் வந்து கரையில் இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்து, வார்த்தை நமக்கு அவர் எதிராக வந்து அவரிடத்தில் வந்து அப்படி தான் சொல்லியிருக்கணும். இல்லை அவருக்கு முன்பாக வந்து அப்படி சொல்லியிருக்கணும். இல்லை அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். இல்லை அவரிடம் வந்துன்னு சொல்லியிருக்கணும். பைபிள் சொல்லுது அவருக்கு எதிராக வந்து. அப்போ எதிராக செயல்படுகிறவன் யார்? பிசாசால் ஏவப்பட்டு, இல்லை பிசாசால் தூண்டப்பட்டு, பிசாசனால் ஆளுகை செய்கிற ஒரு மனுஷன் தான் தேவனுக்கும் தேவ மனிதர்களுக்கும் என்ன செய்வாங்கன்னா எதிர்த்து நிற்பாங்க. அப்போ எதிர்த்து நிற்கிற தேவனுக்கும் தேவனுடைய மனுஷர்களுக்கும் எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டத்துக்கு தேவன் என்ன செய்ய முடியாது? அற்புதங்களை செய்யவே முடியாது. ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுறா, ஸ்தேவான் வார்த்தையை சொல்கிறா, ஸ்தேவான் வசனத்தை சொல்கிறா. அந்த வசனத்தை சொல்லும்போது அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத, அந்த வசனத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டத்துக்கு தேவன் என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் அற்புதங்களை செய்ய முடியாது. அப்போ தேவன் ஸ்தேவான் மூலமாக அநேக அற்புதங்களை செய்தார் அப்படின்னு சொன்னால், அப்போ யாருக்கு செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை? அவர் சொல்கிற வார்த்தையை எதிர்த்து நிற்கிற மனிதர்களுக்கு அற்புதங்களை செய்ய வாய்ப்புகள் இல்லை. திரும்ப அடுத்த வசனம் வாசிக்கலாம். 11வது வசனம். அப்பொழுது அவர்கள், 11வது வசனம், அப்போஸ்தலர் 6:11, அப்போஸ்தலர் 6:11. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூசண வார்த்தையில் பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக. இப்போ என்ன 2வது கூட்டம்? எந்த கூட்டம்? சொல்லுகிற வார்த்தையில் குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம்.
ஒரு கூட்டம் எந்த கூட்டம்? தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டம். இந்த எதிர்த்து நிற்கிற கூட்டமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த கூட்டத்துக்கு என்ன செய்ய முடியாதுன்னா அற்புதங்களை செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மளோடு பேசும்போது, ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையை கேட்கும்போது நாம் கேட்டு அதை எதிர்க்கிற நபர்களாக இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாதிப்பில் இருந்தாலும், எவ்வளவு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் கூட சரி. மார்த்தாள் யார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஆனால் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவதற்கு மனசு இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியல, இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா அந்த நபர்களுக்கு தேவன் அவங்க எதிர்பார்க்கிற அற்புதத்தை எவ்வளவு போரினாலும், எவ்வளவு வேதத்தை அறிந்திருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா அற்புதங்களை செய்யவே முடியாது. மார்த்தாள் எவ்வளவு வசனத்தை அறிஞ்சாள் என்று நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் மரியாள் எவ்வளவு வசனம் தெரியும் நமக்கு தெரியல. ஏன்னா அவள் ஒரு இடத்துல கூட என்ன செய்யலை, வசனத்தை பற்றி பேசலை, வெளிப்பாடை பற்றி பேசலை, ஆண்டவரை பற்றி பேசலை, ஒன்றுமே பேசலை. ஆனால் மார்த்தாளை பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 8 வசனத்துக்கு 7 வசனத்துக்கு மேலே என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கே வசனத்தை சொல்கிற அளவுக்கு என்ன இருக்கிறாங்க, நல்லா வளர்ந்துருக்கிறாங்க, நல்ல வசனம் தெரிஞ்சிருக்கிறாங்க. வசனம் தெரியறதுனால ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட மாட்டார். வசனத்தை சொல்றதுனால கர்த்தர் ஆண்டவரை செய்ய மாட்டார், அற்புதம் செஞ்சிட மாட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால அற்புதம் செய்ய மாட்டார். என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனால அற்புதம் நடக்காது. ரெண்டாவது என்ன, அதிகமாக நிறைய வசனங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய வசனத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஆண்டவர் நமக்கு அற்புதம் செஞ்சிட முடியாது. மூணாவது என்ன, வசனத்தை மற்றவங்களுக்கு ஆண்டவருக்கே வசனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு வசனம் சொல்ல முடியும் அப்படின்னு வசனத்தை சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் தேவன் என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. வசனத்தை வாசிச்சவ, வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டவ, வசனத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவ, வசனத்தை பிரசங்கம் பண்றவ. அது யாருக்கே பிரசங்கம் பண்றாங்க? இயேசுவுக்கே பிரசங்கம் பண்றாங்க. அவ்வளோ பெரிய ஆளா இருந்தோம் அவங்க எதிர்பார்க்கிற அற்புதத்தை தேவன் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா அவள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவள். அவள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவளே ஒழிய அவள் ஒரு நாளும் என்ன செய்கிறது இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவள் அல்ல. ஆனால் மரியாளுக்கு எத்தனை வசனம் தெரியும்னு தெரியாது, எத்தனை உபதேசம் தெரியணும் தெரியாது. அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று கூட பைபிளில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவளுக்கு செய்கிற அற்புதம் வேற. ஆனால் அவளவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அநேக வசனம் தெரிஞ்சு வசனத்தை பிரசங்கம் பண்ணி வெளிப்பாடு வருகை வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறாங்க, ரகசிய வருகை வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறாங்க, உயிர்த்தெழுதல் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறாங்க. எவ்வளோ பிரசங்கம் பண்ணுற ஆளை கர்த்தர் என்ன செய்வையில்லை, ஒரு அற்புதத்தையும் அவங்க எதிர்பார்க்கிற அற்புதத்தை ஆண்டவர் செய்யவில்லை. எனக்கு வசனம் தெரியக்கூடாதுன்னு சொல்லவில்லை, வசனம் தெரிகிறதை காட்டிலும், வசனத்தை பிரசங்கம் பண்ணுறதை காட்டிலும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதை காட்டிலும் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருந்தோம்னா நிச்சயமாக தேவன் நம்ம எதிர்பார்க்கிற அற்புதத்தை நமக்கு செய்வதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஏன் அற்புதத்தை செய்ய முடியல? முதல் கூட்டம் எந்த கூட்டம்? ஏற்றுக்கொள்ளாத எதிர்த்து நிற்கிற கூட்டம். வசனத்துக்கு வார்த்தைக்கும் நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டம். இந்த எதிர்த்து நிற்கிற கூட்டத்தை இன்னொரு மணில சொன்னால் பிசாசினால் ஏவப்பட்டு பிசாசினால் தூண்டப்பட்டு செயல்படுகிற கூட்டம். ரெண்டாவது கூட்டம் என்ன கூட்டம்? சொல்லுகிற வார்த்தையில குறை கண்டுபிடிக்கிற கூட்டம், குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம். என்ன சொல்றாங்க அவங்க? 11ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் மோசேக்கு தேவனுக்கு விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேசினான் என்று சொல்லும்படி ஆட்களை என்ன செய்யறாங்க, ஏற்படுத்துறாங்க. அப்படின்னா மேலே என்ன சொல்லணும்? குற்றம் சொல்லணும். ஸ்தேவான்கள் என்ன செய்யணும்? குற்றம் சொல்லணும். ஸ்தேவான்கள் என்ன செய்யணும்? குறை சொல்லணும். ஸ்தேவானுடைய பிரசங்கத்தில் என்ன செய்யணும்? அவர் என்ன செய்கிறாரு? இந்த வசனத்துக்கு மாற பேசுகிறாரு, இந்த வசனத்துக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை என்ன சொல்லணும்? ஸ்தேவான் மூலமாக கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை குறை சொல்லுகிற, குற்றம் சொல்லுகிற கூட்டமாக இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் அந்த நபருக்கு தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா அற்புதங்களை செய்யவே முடியாது. எதிர்க்கிற கூட்டமாக இருந்தாலும் அற்புதம் செய்ய முடியாது. மாறாக என்ன?
குறை சொல்கிற கூட்டமாகவும் குற்றம் சொல்லுகிற கூட்டமாக இருந்தாலும் தேவன் என்ன செய்ய முடியாது? அந்த கூட்டத்துக்கு தேவன் அற்புதம் செய்ய முடியாது. பிரசங்கத்தை கேட்டது உண்மைதான், பிரசங்கத்தை கேட்டது உண்மைதான், பிரசங்கத்தை சொன்னது உண்மைதான். இது எந்த ஆவி? இயேசு எங்கே பிரசங்கம் பண்ணாலும் சரி, இயேசு என்ன செய்வார்? எங்கே பிரசங்கம் பண்ணாலும் சரி. மார்க் 2ஆம் அதிகாரத்தில் அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போப்பா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே சொல்றாங்க பாருங்க. அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகர் அப்படின்னா வேதத்தை தலகேல படிச்சவங்க, வேதத்தை எங்க சொல்ல டக்கு டக்கு டக்குன்னு வசனத்தை சொல்லக்கூடியவங்க, வசனத்தை தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு பேரே வேதக்காரர்கள், வேத பாரகர் அப்படி சொல்லுது. வாசிக்கலாம். சொல்ற வார்த்தையை என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த வார்த்தையில் என்ன செய்யுது? குற்றம் சொல்லுகிற ஒரு கூட்டம். எந்த கூட்டம் அப்படின்னா இது வேற பாகரின் ஆவி. எதிர்க்கிற ஆவி எந்த ஆவி? அது முழுக்க முழுக்க பிசாசின் ஆவி. அதை குறை சொல்லி குற்றம் சொல்லி இப்படி இல்லை, இப்படி சொல்லலாம், இந்த வசனத்தை எப்படி சொல்லலாம், இந்த வார்த்தையை எப்படி சொல்லலாம், இந்த பிரசங்கத்தில் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பிரசங்கத்தை பண்ணுகிற பிரசங்கத்தில் குறை கண்டுபிடிக்கிற கூட்டம், குற்றம் சொல்லுகிற கூட்டம். எந்த கூட்டம்னா அது வேத பாரகரின் கூட்டம். வாசிக்கலாம். அது முடிக்கிற வசனம் ஆண்டவர் சொன்ன வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கிறவன் யார்? அப்படின்னா இந்த கூட்டம் என்ன கூட்டம்? தேவன் சொல்றதை ஏற்றுக்கொள்கிற கூட்டம் அல்ல. இதுல குறை கண்டு எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம், ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும், ஏன் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்துல குறை கண்டுபிடிக்கிற கூட்டம் இருக்கிற வரைக்கும் அந்த குறை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தேவன் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாதுன்னா அற்புதங்களை செய்யவே முடியாது, அதிசயங்களை செய்யவே முடியாது. அவர் சொல்றதின் நோக்கம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஏன்னா அவர் சொல்லுகிறத விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் வேதத்தினுடைய அறிவும் வேதத்தினுடைய புரிந்து கொள்ளுதலும் வேதத்தினுடைய விளக்கம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் நமக்கு தெரிஞ்சிருக்கிற அறிவின்படி சொல்லுகிற வார்த்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? குற்றம் சொல்லிடக்கூடாது. நமக்கு தெரியலையா, விளங்கலையா, சைலண்டாக இருக்கலாம். ஓகே சரி, இதை சொல்கிறாங்க, நமக்கு புரியல, இருக்கட்டும் அப்படின்னு இருக்கணும். மாறாக என்ன, எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம், எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கத்தில் ஒரு குறை கண்டுபிடிக்கிற கூட்டமாக நம்ம இருக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் நீ சபையில் உட்கார்ந்தாலும் சரி, எவ்வளவு அற்புதங்களை தேவைப்படுகிறதா இருந்தாலும் சரி, எவ்வளவு வசனங்கள் தேவைப்படுகிறதா இருந்தாலும் சரி, அதை என்ன செய்யவே முடியாது. ஒரு நாள் தேவன் அந்த நபர்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அற்புதத்தை செய்யவே முடியாது. இன்னைக்கு ஏன் நம்ம அற்புதங்களை பெற முடியல? அற்புதங்கள் தேவை, அதிசயங்கள் தேவை, வல்லமைகள் தேவை, நமக்கு நன்மைகள் தேவை. ஆனாலும் தேவன் செய்ய முடியல. ஏன் முடியல அப்படின்னா ஒரு கூட்டம் யாரா இருக்குது? எதிர்க்கிற கூட்டமா இருக்குது. ஒரு கூட்டம் யாரா இருக்குது? குறை சொல்ற கூட்டமா இருக்குது. இதை ரெண்டையும் தாண்டி மூணாவது ஒரு கூட்டம் யாரா இருக்கணும்? ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டமா இருந்தால் கர்த்தர் நிச்சயமா அற்புதங்களை தேவன் செய்வார். ஸ்தேவான் பேசின பிரசங்கத்தை எவ்வளவு பேர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அங்க எழுதப்படவில்லை. ஆனா அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது இல்லையா? ஸ்தேவான் மூலமா 8ஆம் வசனம், ஸ்தேவான் மூலமா சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய சாதாரண அற்புதங்களை செய்யல, பெரிய அற்புதங்களை என்ன செஞ்சார் அப்படின்னா எந்த இடத்துல ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார் என்று அதே மார்க் எழுதின சுவிசேஷத்தை 2ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து அதே வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன ஸ்தேவான் செஞ்சிருக்கணும், யாருக்கு அற்புதம் செஞ்சிருப்பார் நமக்கு புரிஞ்சு முடியும். வாசிக்கலாம். இல்லை, முதல் வசனத்திலிருந்தே சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நவுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உன்னை வாசலுக்கு முன்னோ இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர்
நடக்க முடியாத இருக்கிற ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்து அவரிடத்தில் வந்தார்கள். உள்ள போக முடியாம ஓட்ட பிடிச்சு அவருக்கு முன்பாக இறக்கிறார்கள். விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவன் சுகமாகி அவன் சுகமாகி எழுந்து என்று என்றார். உடனே அவன் எழுந்து வரும்போது எப்படி வந்தான்? நடக்க முடியாம வந்தான். இப்ப எப்படி போறான்? அவனுடைய சுமையை அவனே சுமக்கிற அளவுக்கு பலத்தோட கடந்து போறான் இல்லையா? இப்ப தேவன் என்ன செய்கிறார்? ஒரு அற்புதம் செய்கிறார். இந்த அற்புதம் செய்வதற்கு எந்த கூட்டத்துக்கு அற்புதம் செய்கிறார்? இப்ப மேல வாசிச்ச வசனம், அவன் கண்டு நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன அப்படின்னார் இல்லையா? இப்ப முதல்ல கோபத்துக்கு யார் வந்திருக்கணும்? இவன் தான் வந்திருக்கணும். நான் என்னையா பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும் இல்லையா? இப்ப எந்த கூட்டத்தை அற்புதம் செய்கிறார்? அவர் சொன்னாரு. அவர் சொன்னதை அப்படி அவன் என்ன செய்கிறான்? அப்செட் பண்றான். ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உள்ளவனுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? அற்புதங்களை செய்ய விரும்புகிறான். சரி, அந்த முதல் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வாசிக்க நேரில் இப்போ அங்கே கூடி வந்தவங்களுக்கு வசனத்தை போதிக்கிறார் இல்லையா? இப்போ இந்த வசனங்கள் யாராங்க இருக்கிறான்? மூணாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா வேத பாரகர் அங்கே இருக்கிறான் இல்லையா? அங்கே யார் இருக்கிற? வேத பாரகர் அங்கே இருக்கிறான். இப்போ யாரும் பிரசங்கத்தை கேட்கிறான்? வேத பாரகம் பிரசங்கத்தை கேட்கிறான். ஆனா பிரசங்கத்தை கேட்கிறவனுக்கு என்ன விருப்பம் இல்லாம கேட்டுக்கிறான்? அவரை சொல்லுவதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாம, இல்லை என்றால் அவர் மீது குறை சொல்லுகிற ஒரு கூட்டம் எங்க இருக்கு? உள்ள இருக்குது. ஆனா அந்த இடத்துல இங்க யார் இருக்கிறான்? அந்த 4 பேர் அங்க இருக்கிறான். ஒண்ணு என்ன? நாம் எதிர்பார்க்கிற அற்புதங்களை நமக்கு செய்ய வேண்டுமானால், இல்ல நமக்கு தேவையான அற்புதங்களை நமக்கு செய்ய வேண்டுமானால், ரெண்டுக்கா சொல்றேன். ஒன்று, நாம் எதிர்பார்க்கிற அற்புதங்களை நமக்கு செய்ய வேண்டுமானால் அந்த 4 பேருடைய எதிர்பார்ப்பு என்ன? இவன் எப்படியாகிலும் என்ன ஆக வேண்டும்? குணமடைய வேண்டும் என்பது. அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் எப்படியாகிலும் சுகமாக்க வேண்டும் என்று. நாம் எதிர்பார்க்கிற அற்புதங்களை செய்ய வேண்டுமானாலும், எனக்கு தேவையான அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேண்டுமானாலும், நான் யாராக இருக்க வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டமாக இருந்தால். இயேசு இவ்வளவு பிரசங்கம் பண்ணதை கேட்டாங்க, ஒரு வார்த்தையும் சொல்லல. இப்ப இயேசு நேருக்கு நேராக சொல்றாரு. நேருக்கு நேராக சொல்றான், நீ பாவம் செஞ்சிருக்கிற அப்படின்றத நேருக்கு நேராக கரலை நீட்டு அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றா. அப்படி சொல்லும்போது அந்த வார்த்தையை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்ட மத்தியா, அந்த ஏற்றுக்கொண்டவனுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்னா அற்புதம் செய்வார்னா. அப்ப ஸ்தேவான் பிரசங்கம் பண்ற போது அந்த பிரசங்கத்தையும் அந்த வார்த்தையும் அந்த அற்புதம் பெற்ற ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? அற்புதங்களை தேவன் செய்ய விரும்புகிறார். அது என்ன அற்புதம்? நான் எதிர்பார்க்கிற அற்புதம், எனக்கு தேவையான அற்புதம். எனக்கு நாம் எதிர்பார்க்கிற அற்புதம், எனக்கு தேவையான அற்புதம். இதை ரெண்டையும் தேவன் செய்ய வேண்டுமானால் நான் எதிர்க்கிற கூட்டமாகவும் இருக்கக்கூடாது, நான் குறை சொல்லுகிற கூட்டமாகவும் இருக்கக்கூடாது. மாறாக என்ன? இதை ரெண்டையும் தாண்டி ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டமாக இருந்தா, ஏற்றுக்கொள்ளுகிற நபராக இருந்தா, கர்த்தர் என்னோட பேசுகிறதை, கர்த்தர் எனக்கு சொல்லுகிறதை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருப்போமானால் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில 2 கதை சொல்றான். நீ எதிர்பார்க்கிற அற்புதத்தையும் செய்வேன், உனக்கு தேவையான அற்புதத்தையும் நான் செய்வேன். அதான் அந்த காலையில கத்திரமா சொல்றது. நீ எதிர்பார்க்கிற அற்புதத்தையும் செய்வேன், உனக்கு தேவையான அற்புதத்தையும் செய்வேன். இதை ரெண்டையும் நான் உனக்கு செய்யணும்னு சொன்னா ஒன்று செய், நான் சொல்லுவதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு அப்படியே செயல்முறைப்படுத்தணும். படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னா இவன் எந்த படுக்கைட்டு வந்தான்? இவன் எந்த படுக்கிட்டு வந்தான்? கட்டளத்தில் தூக்கிட்டு வந்தாங்க. அவனை 4 பேர் அங்கே தூக்கிட்டு வராங்க, கட்டளை தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா? அவன் எதை தூக்கின்னு போகணும்? கட்டளை தூக்கின்னு போகணும். என்ன கட்டளது? அது எந்த கட்டளை நமக்கு தெரியாது. மரக்கட்டளை தான் எவ்வளோ பெரிய வெயிட்டு, இரும்பு கட்டில் இருந்தால் எவ்வளோ பெரிய வெயிட்டு, ஏன் கயிற்கட்டிலே இருந்தால் கூட வெயிட்டு தான், கயிற்கட்டிலே இருந்தால் கூட வெயிட்டு தான். ஆக மொத்தம் என்ன? அவன் சுமையை அவனே சுமக்கிற அளவுக்கு அவன் யாரை மாறிட்டான்? ஒரு பலசாலியாக மாறினான். எப்படி இந்த பலன் வந்துச்சு? எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு? அவர் நேருக்கு நேராக பேசுகிறார்.
யாரை பார்த்து? திமிர்வாதக்காரனை நோக்கி. அப்படிதான் இருக்கு இல்லையா? திமிர்வாதக்காரனை நோக்கி நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்றா, நீ பண்ணது தப்பு, இந்த தப்பு நீ என்ன பண்ணு, இன்னைக்கு அறிக்கை பண்ணு, இந்த தப்பை இன்னைக்கு விட்டுடுன்னா அவன் மனப்பூர்வமாக செய்கிறான். பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பேர் நேரடியாக நாம் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டும் போது, ஏஸ் ஆமாம் அந்த தப்பைங்கிட்ட இருக்கு, நான் விட்டுறேன், நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற கூட்டமாக இருந்தால் இன்றைக்கு நமக்கு எதிர்பார்க்கிற அற்புதத்தையும் எனக்கு தேவையான அற்புதத்தையும் செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த அற்புதத்தை பெறுவதற்கு எதிர்க்கிற கூட்டமாக இருக்காத, குறை சொல்கிற கூட்டமாக இருக்காத, ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிற கூட்டமாக இருந்தால் நம்ம எதிர்பார்க்க அற்புதத்தையும் நமக்கு தேவையான அற்புதத்தையும் ஆண்டவர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கண்ணமடி ஜெபம் பண்ணலாங்களா? கண்ணமடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணமடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, உமை நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் எவ்வளவோ அற்புதங்களை விரும்புகிறோம். உமை ஏற்றுக்கொண்டவர்கள், உம்முடைய வசனத்தை அநேக வசனங்கள் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். ஏன் வசனத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு கூட நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலை ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே அற்புதம் நடக்கலை? ஏன் ஆண்டவரே அதிசயம் நடக்கணும்? இந்த காலை வெளியில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறான். உனக்கு பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை நீ எதிர்க்கிற கூட்டமா, அந்த பிரசங்கத்தில் குறை சொல்கிற கூட்டமா, அந்த பிரசங்கத்தை கேட்டு அப்படியே நடைமுறைப்படுத்துகிற கூட்டமா? இந்த 3 கூட்டத்தில் நீ யாராக இருக்கிற? 2 கூட்டத்துக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியாது. 3வது ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டமாக நீங்களும் நானும் இருந்தால் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் ஆண்டவர் முதல் இருக்கிற 2 கூட்டமாக நாங்கள் இல்லாமல் 3வது கூட்டமாக இருக்கிற அந்த ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே நடைமுறைப்படுத்துகிற கூட்டமாக எங்களை வைத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் வல்லமையுள்ள கரம், உங்கள் மகிமையுள்ள கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் அப்படிங்க தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணிடுறேன். இந்த காலை வேளையில் என்ன அற்புதத்தை எதிர்பார்க்குறாங்களோ, என்ன அற்புதத்தை விரும்புகிறார்களோ, இவங்க விரும்புகிற அற்புதங்களோ, இவங்க எதிர்பார்க்கிற அற்புதங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து இவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்டு அப்படியே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற, செயல்முறைப்படுத்த ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வழியில் இவங்க எதிர்பார்க்கிற அற்புதம், இவங்களுக்கு தேவையான அற்புதங்களை கர்த்தர் நீங்கள் செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துறங்க சுவாமி. அப்படியே நீ கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே.